கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வன். நாம் வாழ்வது ஏதோ சாப்பிடுகிற ஆகாரத்தினால் மட்டுமல்ல, உண்ணுகின்ற உணவினால் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பல காரியங்களுக்கு அடிப்படை காரணம் இது என்று சொன்னால், நம் வாழ்வின் அச்சாரமாய் ஆணிவராய் இருப்பது என்னவென்று சொன்னால், கடவுள் வாயினின்று புறப்பட்டு வருகிற வார்த்தைகள். ஆகவேதான் சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழுகிறான் என்று மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 4 நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் யோவான் 8:32 சொல்லுகிறது, உண்மையை அறிவீர்கள், வார்த்தையை அறிவீர்கள், அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். திருப்பாடல் 107:20 வாசிக்கிறோம், கடவுள் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். உபாகமம் இணைச்சட்டம் 28 வாசிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தைகளுக்கு, கற்பனைகளுக்கு, சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களை வந்து சேரும் என்று சொல்லுகிறார். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம், அவர்கள் அவனை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனமாகி இறை வார்த்தையாலும் ஜெயித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அனைவரும் நற்செய்தியின் வழியாக அழைக்கப்பட்டோம். ஆகவே இத்தனை விடுதலையும் ஆசிரியும் வல்லமையும் வழியையும் வாழ்வையும் கொடுப்பது கடவுளுடைய வார்த்தை. நாம் கடைபிடிக்கக்கூடிய கடவுளுடைய வார்த்தை, நாம் கீழ்ப்படியக்கூடிய கடவுளுடைய வார்த்தை, நான் நம்பக்கூடிய விசுவசிக்கக்கூடிய கடவுளுடைய வார்த்தை. ஆகவே தான் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான். வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.